இருதயத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு முயற்சியில ஒவ்வொரு விசுவாசியும் இறங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் இது குறித்து போதித்த 112ஆம் சங்கீதம் எப்படி நம்மை குறித்த ஒரு ப்ரோஃபைலா இருக்குதுன்னு சொல்லி. ப்ரோஃபைல்னு சொன்னா பெர்ஃபெக்ட் பிக்சர் என்ற அர்த்தம். அதாவது நம்மை குறித்த பெஸ்ட் பிக்சர், நம்மை குறித்த மிகச்சிறந்த படம். 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் சொன்னா அவன் பேரும் புகழும் பெற்று அவன் செத்த பேரும் கூட ஒரு புகழோடு விளங்குவான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி பொதுவாக மொழிபெயர்த்திருக்காங்க. அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, he will be in everlasting remembrance அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதை வேத வல்லுநர்கள் இதை வியாக்கியானம் பண்ணும்போது he will be in everlasting remembrance-னா அவன் என்றென்றைக்கும் நினைக்கப்படுவான் அல்லது நினைவு கூறப்படுவான் என்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நினைவு கூறப்படுவான்னு சொன்னா ஏதோ மக்கள் எல்லாம் அவனை நினைவு கூறுவார்கள், அவன் நன்மை செய்தவன், ஒழுங்கா இருந்தவன், நல்ல புகழோடு வாழ்ந்தவன், கர்த்தருக்காக வாழ்ந்தவன், ஒரு நல்ல மனுஷன், நீதிமான். ஆகவே அவனை என்றென்றைக்கும் ஜனங்க எண்ணி பார்ப்பாங்க. அவன் போன பிறகு கூட அவனுடைய கீர்த்தி இருக்கும், அவனை எண்ணி பார்ப்பார்கள் என்ற அர்த்தத்தில் சிலர் வியாக்கியானம் பண்றாங்க. அதை he will be in everlasting remembrance என்கிறத சிலர் என்ன சொல்றாங்க, அவனை என்றென்றைக்கும் ஜனங்க நினைச்சு பார்ப்பாங்கன்னு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வியாக்கியானம் வந்து ரொம்ப சர்வசாதாரணம். ஒரு மனுஷன் சாகிறான், அவனை என்றென்றைக்கும் நினைச்சு பார்க்கறாங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி உலகத்துல. எத்தனையோ பேருக்கு செலவு வச்சு நீங்க நினைச்சு பார்க்கலன்னா கூட உங்களை நினைச்சு பார்க்க வச்சிருவாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணி நினைச்சு பார்க்க வைக்கிறாங்க. சிலர் நல்ல பேரும் புகழோடு வாழ்ந்திருக்கிறாங்க, அவங்களை நினைச்சு பார்க்கறது நல்லது, அவருடைய கீர்த்தி என்றென்றைக்கும் இருக்கிறது, அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அது ரொம்ப சாதாரண விஷயம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னும் சிலர் இந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, he will be in everlasting remembrance அல்லது அவன் என்றென்றைக்கும் நினைவில் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னா, ஏதோ ஜனங்களுடைய நினைவில் அவன் இருப்பான், புகழோடும் பேரோடும் விளங்குவான், என்றென்றைக்கும் அவனுடைய நினைவு ஜனங்களுக்கு இருக்கும் அப்படின்னு இல்லை. அது ரொம்ப சாதாரண விஷயம். இவங்க எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னா, அவன் என்றென்றைக்கும் தேவனுடைய நினைவிலே இருக்கிறான் என்கிற வியாக்கியானத்தை கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் ரொம்ப சூட்டபிளா தெரியுது. எனக்கு அதைத்தான் நான் மேலாக நினைக்கிறேன். ஏனென்றால் அதைத்தான் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் வேதம். ஏனென்றால் வேத வசனம் எப்போதுமே உயர்ந்த காரியங்களை குறித்தது, அற்புதமான காரியங்களை குறித்தது. அப்ப தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய நினைவிலே நான் என்றென்றைக்கும் இருக்கிறவன் என்கிற அர்த்தத்திலே தான் இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இதை குறித்து சில காரியங்களை விளக்கி சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். இதை கேட்டு இன்றைக்கு துள்ளி குதிச்சு ஆண்டவரை துதிக்கணும், அந்த அளவுக்கு சில சத்தியங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வாசிப்போம். 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நோவாவுடைய காலத்திலே ஏற்பட்ட அந்த ஜலப்பிரளயத்துக்கு பின்பு தேவன் வந்து இனிமே ஒரு காலம் இப்படி ஒரு அழிவு ஏற்படாது என்று அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கு என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக, அதாவது இனி இந்த ஜலப்பிரளயத்தை உண்டாக்க மாட்டேன், இப்படி அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றார். நித்திய தலைமுறைக்கு இது ஒரு உடன்படிக்கை, இது ஒரு கான்ட்ராக்ட், ஒரு கவர்னன்ட் மாதிரி செய்துகிற உங்களோட இனிமே இப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்படாதுன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்திலே வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம். உடன்படிக்கை செய்கிறார் தேவன். என்ன உடன்படிக்கை? இனிமே ஜலப்பிரளயம் ஏற்படாது, இப்படி ஒரு அழிவு ஏற்படாதுன்னு சொல்லி அந்த உடன்படிக்கை நித்தியமானது. இந்த வேர்டு வந்து நான் சொல்ற இந்த வார்த்தையை, இனி ஒருபோதும் இது ஏற்படாது. இப்பேற்பட்ட ஒரு அழிவு உலகம் முழுவதும் எல்லாரும் ஒரு ஆள் இல்லாம
நோவாவின் குடும்பத்தை தவிர மீதி பேரெல்லாம் மரித்தார்கள். அப்பேற்பட்ட அழிவு இனி ஒரு காலம் ஏற்படாது என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்கு தத்தத்தை நித்தியமாய் நான் நிறைவேற்றுவேன்றதுக்கு ஒரு அடையாளத்தையும் அவர் வைக்கிறார் வானத்தில். அது என்ன அடையாளம்? வில். வானத்தில் ஒரு வில்லை வைக்கிறேன்றார். பூமிக்கும் எனக்கும் இடையே இருக்கிற இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளம், பூமிக்கும் அல்லது பூமியின் மக்களோடும் நான் செய்து கொண்ட இந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக இந்த ரெயின்போவை நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப திருப்புங்கள் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 4. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவர்களை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். யோவான் பரலோகத்தை குறித்து ஒரு தரிசனத்தை காண்கிறார். அங்கே பரலோகத்திலே வீற்றிருக்கிற தேவனை குறித்தும் அங்கே என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்தும் ஒரு தரிசனம் அவர் கொடுக்கப்படுகிறது. இங்கே ஏறிவான்னு சொல்லி அவனுக்கு ஒரு காட்சி அங்கே அளிக்கப்படுகிறது. தரிசனமாய் காண்கிறான், பரலோகத்தை காண்கிறான், அங்கே இருக்கிற தேவனையும் அவருடைய சிங்காசனத்தையும் காண்கிறான். பாருங்கள் 3ஆம் வசனம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அப்ப வானத்தில் வானவில்ல வைத்த தேவன் அந்த வானவில்லை என்றென்றைக்கும் தனக்கு முன்பாக தாம் நினைவு கூறும்படியாக, அதை மறந்து விடாதபடிக்கு என்றென்றைக்கும் நினைவு கூறும்படியாக தன்னுடைய கண்களுக்கு முன்பாக என்றென்றைக்கும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி பல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்கிற முக்கியமான ஒன்று, சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது எப்படி சொல்லி இருப்பாருங்க? சிங்காசனத்தை சுற்றி. அப்ப தேவன் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த வானவில்லிலிருந்து தன்னுடைய கண்ணை எடுக்காதபடிக்கு இனி இப்படிப்பட்ட ஒரு அழிவு ஜலப்பிரளயம் ஏற்படாது என்று அவர் வாக்கு பண்ணினாரே, பூமியோடு பூமியின் மக்களோடு பண்ணின இந்த வாக்கு தத்தத்தை நித்தியமாய் அவர் நினைவு கூறும்படியாக, எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்கும்படியாக அந்த வானவில்லை தன்னுடைய சிங்காசனத்தை சுற்றி வைத்திருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இப்ப திருப்போம் ஏசாயா 54 9ஆம் வசனம். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல. பாருங்க, கர்த்தர் அதை அதோடு பேசிட்டு அதோட விட்டுறல. அதை எப்பவுமே தனக்கு முன்பாக நித்திய உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை நித்தியமா எந்த பக்கம் திரும்பினாலும் பார்க்கிற மாதிரி சிங்காசனத்தை சுற்றி வச்சிருக்காரு. அது அவர் கண்களுக்கு முன்பாக என்றைக்கும் இருக்கிறது, எடுபடவே முடியாது. என்றைக்கும் அதை நினைவு கூறுகிறார். யாரும் போய் ஐயா நோவாவின் காலத்தில் சொன்னீர மறந்துடாதையும், திடீர்னு என்னத்தையாவது விட்டு அழிச்சிடாதையும் சொல்ல வேண்டியது கிடையவே கிடையாது. அவர் தன்னை சுற்றி அதை வைத்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப சொல்றாரு, இது அந்த நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனிமேல் பூமியில் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். அது எப்படி ஆணையிட்டாரோ, இனி ஜலப்பிரளயம் வருவதில்லை, அழிவு உண்டாவதில்லை என்று எப்படி ஆணையிட்டாரோ, அது போலவே இன்னொரு ஆணையிட்டு இருக்கிறாரா. என்ன ஆணை? இனி நான் உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். மலைகள் விலகினாலும், கவனிப்போம் இப்பொழுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை எப்படி எண்ணி பார்க்கிறார். கர்த்தர் சொல்றாரு, வெறும் ஜலப்பிரளயம் மட்டும் வரலன்னு சொல்லல, நானு இனி உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை, உன்மேல் நான் கோபத்தை உன் மேல காட்டுவதில்லை. எப்படி சொல்றாரு பாருங்க. ஏனென்று சொன்னால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் மேசியாவை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஒரு புஸ்தகம். இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு 800 ஆண்டுகள் முன்பதாகவே இயேசு வருவதை குறித்தும் கல்வாரி சிலுவையில் எப்படி அவர் மரிப்பார் என்பதை குறித்தும் திட்டவட்டமாகவும் விவரமாகவும் ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்கிறார். ஒன்னும் இல்லை, இதுக்கு ஒரு அதிகாரம் முன்னால போய் வாசித்தீங்கன்னா 53ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்றெல்லாம் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கு. அது கல்வாரி சிலுவையை குறித்த ஒரு வர்ணனை. 800 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முன்னாடியே கல்வாரி சிலுவை குறித்து அப்படியே கண்ணால பார்த்தது மாதிரி நடக்க போற ஒரு சம்பவத்தை ஏற்கனவே பார்த்தவர் மாதிரி சொல்றாரு தீர்க்கதரிசி.
தேவ ஆவியினால் ஏவப்பட்டு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டு மேசியாவை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முழுவதும் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்களால் அடங்கி இருக்கிறது. அப்ப அவர் சொல்றாரு, இனி உன்மேல் கோபம் கொள்வதில்லை. எதை வைத்து சொல்லுகிறார் கோபம் கொள்வதுன்னு? அவர் என்ன சொல்றாரு? அப்பா, கோபமே இல்லை, எனக்கு இருந்த கோபத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையின் மேல ஊத்திட்டேன். இது நிறைய பேருக்கு நியூஸ் தெரியுமா? நிறைய கிறிஸ்தவங்க கர்த்தர் மேல கோபமா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பிரதர். கோபமே எம்டி பண்ணிட்டேன்றாரு அவரு. எல்லா கோபத்தையும் காலி பண்ணிட்டேன். என்றைக்கு கல்வாரி சிலுவையில இயேசுவை தொங்க வைத்தேனோ, என்றைக்கு அவர் ஆணிகளால் அடிக்கப்பட்டு, அவர் நொறுக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, அவர் அங்க ரத்தம் சிந்தி சாபமானவராய் அன்றைக்கு தொங்கினாரோ, காலாகாலமாய் மனுஷர் செய்த பாவத்து நிமித்தமாய் எனக்கு உண்டாயிருந்த எல்லா கோபத்தையும், தேங்கி கிடந்த அவ்வளவு கோபத்தையும், பெரிய வெள்ளம் போல அல்லது ஒரு மதகு எப்படி, டேம் எப்படி தண்ணியை தேங்க வைத்துக் கொண்டு திறந்து விடும்படி காத்து கொண்டிருக்கிறதோ, அதுபோல காலாகாலமாக ஆதாமின் காலம் முதல் பாவத்தின் மீது தேவனுக்கு இருந்த கோபம் எல்லாம் தேக்கி வைக்கப்பட்டிருந்தது. தேக்கி வைக்கப்பட்டிருந்த அவ்வளவு கோபத்தையும் மதக திறந்து விட்டு அன்றைக்கு கல்வாரி சிலுவையில இயேசு தொங்கின போது அவ்வளவு கோபத்தையும் இயேசுவின் மீது கட்டவிழ்த்து விட்டார். ஆகவேதான் இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கின போது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். இனி ஒருபோதும் ஒரு மனுஷனும் அப்படி கதறக்கூடாது. அதுதான் அதனுடைய நோக்கம். அவரும் அங்க கதறி, நம்மளும் தினந்தோறும் ஐயா ஏன் என்னை கைவிட்டீர், இயேசுவே ஏன் என்னை கைவிட்டீர்னு நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க பாருங்க. விவரம் புரியாதவங்க. நீங்க கதறதுனா அவர் ஏன் கதறினாரு? நீங்க கதறக்கூடாது என்பதற்காக தான். நீங்கள் ஒரு நாளும் கதறக்கூடாது என்பதற்காக தான். அவருடைய முகம் ஒருபோதும் நம்மிடத்திலிருந்து திரும்பிக் கொள்ளக்கூடாது. பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கணராகிய அந்த தேவன் ஒருபோதும் தம்முடைய முகத்தை நமக்கு எதிராக திருப்பிக் கொள்ளாதபடிக்கு அன்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் ஒரே ஒருவரிடத்திலிருந்து மட்டும் அவர் தம்முடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். அது ஆண்டவராகி இயேசுவிலிருந்து தான் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார் தேவன். வேற எந்த மனுஷனுக்கும் முகத்தை அவர் திருப்பிக் கொள்கிறது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, அக்கிரமக்காரனா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அவருடைய முகத்தை அவர் திருப்பிக் கொள்கிறதே கிடையாது. இதான் கல்வாரி சிலுவை பாருங்க. அப்ப அந்த இதெல்லாம் விட்டுறணும். திரும்ப கர்த்தருக்கு என்ன மேல கோபமா இருக்காருன்னு நினைக்கிறேங்க. என்ன கோபமோ கர்த்தருக்கு இப்படி பண்ணிட்டாரு, கர்த்தர் கையை ஓடிக்கிறாரு, காலை ஓடிக்கிறாரு, கர்த்தர் அதை பண்றாரு. அதெல்லாம் பண்றது இல்லைங்க. அதெல்லாம் பண்ணா யாருமே உயிரோடு இருக்க மாட்டேன், ஞாபகம் வச்சுங்க. கர்த்தர் அதெல்லாம் பண்றது கிடையாது. ஒரே ஒரு ஆள் தான் வாதிக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார் கல்வாரி சிலுவையிலே. நமக்காக அவர் மட்டுமே அடிக்கப்பட்டார். நான் ஒருபோதும் அடிக்கப்படாமல் இருக்கும்படியாக, என் மீது ஒருபோதும் அடி விழாமல் இருக்கும்படியாக, நான் ஒருபோதும் நொறுக்கப்படக்கூடாது என்பதற்காக, நான் ஒருபோதும் சபிக்கப்படக்கூடாது என்பதற்காக, தேவனுடைய முகம் எப்போதும் கருணையோடு என் மேல் இருக்க வேண்டும் என்பதற்காக, தேவன் எப்போதும் என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்வாரி சிலுவையில் அவருடைய முகத்தை அவர் இயேசுவினிடத்திலிருந்து திருப்பி கொண்டார். என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக சாபமாகி அவர் அதை சுமந்து தீர்த்தார் கல்வாரி சிலுவையில். அதன் அடிப்படையில் தான் 53ஆம் அதிகாரத்தின் அடிப்படையில் தான் 54ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 53ஆம் அதிகாரம் கல்வாரி சிலுவை. அதை சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, அப்பா நோவாவின் காலத்துல ஜலப்பிரளயம் வராது என்று நான் ஆணையிட்டேன். அதெல்லாம் அந்த கல்வாரி சிலுவைக்கும் இதுக்கு எல்லாம் சம்பந்தம் இருக்கிறது. உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன்னு சொல்கிறார். வாசிப்போம் 10ஆம் வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர், சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தனங்களை உன் அஸ்திபாரமாக்கி, இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க, உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். என்னத்தினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்? நீதியினால். 112ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், தேவனுக்கு முன்பாக நித்திய கீர்த்தி உள்ளவனாய் விளங்குகிறான், தேவனுடைய நினைவிலே அவன் என்றைக்கும் இருக்கிறான்.
அப்ப அந்த நீதிமானை பற்றி தான் இங்க சொல்லியிருக்கு. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், அசைக்கப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய். அதெல்லாம் அப்படியே இங்க வருது பாருங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. கர்த்தர் ஆணையிடுறாரு. எப்படி வில்ல அங்க வைத்து இனிமே ஒருபோதும் வராதுன்னு நான் சொல்லி அந்த வில்ல கொண்டாந்து பரலோகத்தில் என் சிங்காசனத்தை சுற்றி எந்நேரமும் வைத்து எந்த பக்கம் திரும்பினாலும் அதை மணக்காதபடி பார்க்கும்படியா வைத்திருக்கிறேனோ, அதுபோலவே இந்த நான் பண்ணின வாக்கு தத்தங்களை என் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? உன் மேல கோபம் இல்லை, உன் மேல நான் கோபப்பட்டு உன்னை கடிந்து கொள்வதில்லை. மலைகள் பெயர்ந்து போனாலும் சரி, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சரி, என் கிருபை உன்னை விட்டு மட்டும் போகவே போகாது. எத்தனை பேர் கர்த்தருடைய கிருபையை விசுவாசிக்கிறீங்க? மலையே பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் அன்பும் இரக்கமும் தயவும் மட்டும் நம்மை விட்டு ஒருபோதும் எடுபடாது என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே நீ பயப்படாது. இதெல்லாம் விசுவாசிக்கும் போதுதான் 14ஆம் வசனம் ரியல் ஆகிறது. பயப்படாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிறேன். நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் தான் அப்படி பண்ணிட்டாரு பிரதர். கர்த்தர் சொல்றாரு, என்னால கூடுகிற கூட்டம் அல்லப்பா, என்னால கூடுற கூட்டம் கிடையாது. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உனக்கு எதிராக கூடுறவங்கலாம் உன் சைடில் வருவாங்க. அவர்கள் மடிந்து போவார்கள். அவர்கள் உனக்கு எதிராக நிற்க முடியாது என்கிற அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டு, ஒரு மொழிபெயர்ப்பதில் அவர்கள் வீழ்ந்து போவார்கள் உனக்கு எதிராக என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. எதிராக கூடுகிறவர்கள்லாம் அது என்னால் கூடின கூட்டம் அல்ல என்றார். அப்புறம் சொல்றாரு, அப்புறம் தான் இந்த வாக்குத்தத்தம் பாருங்க. இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரிக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். பாருங்க, ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனை சிருஷ்டித்தேன். ஏன் சொல்றாரு? அடுத்த வசனம், உனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காமற் போகும்னு சொல்ல போறாரு அடுத்தது. அதுக்காக இப்பவே சொல்றாரு, இந்த ஆயுதத்தெல்லாம் உண்டு பண்ணி கொண்டாடுற ஆள் இருக்கானே, அந்த ஆயுதத்தெல்லாம் உண்டு பண்ணுகிறவனை நான் சிருஷ்டித்தேன். இந்த மாதிரி அக்கிரமம் பண்றதுக்காக சிருஷ்டிக்கல அவனை நான் சிருஷ்டித்தேன். அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் என் கையில் பயப்படாது நின்றாரு. அவன் ஒன்றும் பெரிய இவன் இல்லை, அவன் ஒன்றும் பண்ணிட முடியாது. அவனுடைய எழுப்புகிற ஆயுதங்கள், உனக்கு எதிராக கொண்டுகிற ஆயுதங்கள்லாம் உனக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவனை நான் சிருஷ்டித்தேன். அவன் பெரியவனா நான் பெரியவனா? நான் உனக்காக இருக்கிறேன், உன் பட்சத்தில் இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், என்னுடைய தயவு உனக்கு இருக்கிறது. அவனை நான் சிருஷ்டித்தேன், அவனை என் கையில் விடுன்றாரு. அவனை நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து நிக்கிரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். பொல்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு கெடுத்து நிக்கிரமாக்குறவனை பார்க்குறீங்க இல்லையா? அவனை பார்த்து பயப்படாது. ஏன்னா அவனும் என்னால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். சிருஷ்டித்தவர் சிருஷ்டிக்கப்பட்டவனை காட்டிலும் பெரியவர். அதனால எங்கிட்ட விட அவனை பற்றி பயப்படாதுங்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஏன் சொன்னா, அவனை நான் தான் சிருஷ்டித்தேன். அவன் என்ன பெரிய ஆயுதம் பண்ணாலும் அவன் என்னால சிருஷ்டிக்கப்பட்டவன், என்னை விட அவன் பெரியவன் கிடையாது. அவன் எப்படிப்பட்ட ஆயுதத்தை பண்ணினாலும் அது வாய்க்காமற் போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும். ஊழியக்காரன்னு சொன்ன உடனே எங்களை யோசிக்க கூடாது பிரசங்கம் பண்ற ஆட்கள்னு. பழைய ஏற்பாட்டில் ஊழியக்காரன்னு சொன்னா வெறும் ஊழியக்காரனை சொல்லி இல்லை, எல்லாருமே ஊழியக்காரர் தான். அந்த அர்த்தத்தில் தான் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவர்னு ஒரு இடத்துல இருக்குது. அப்படின்னா கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது கர்த்தருக்கு சேவை செய்கிறவர்கள், கர்த்தரை வணங்குகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஊழியக்காரன் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிற. மறுபடியும் நீதி, என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. இந்த நீதி பண்ற வேலை இதெல்லாம். உன்னை நான் தகுதிப்படுத்தி விட்டேன், உன்னை பிள்ளை என்று நான் அறிவித்து விட்டேன், உன்னை நீதிமான் என்று நான் காண்கிறேன். ஆகவே இவர்கள் யாரும் மேல கை வைக்க முடியாது. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நான் நினைவில் வைத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற அந்த வில், எப்படி அந்த வில்லை காலாகாலமாக எனக்கு முன்னால் வைத்து நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேனோ, அதுபோல இப்பொழுது என்னுடைய வாக்கு தத்தத்தை எனக்கு முன்னால் வைத்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, நோவாட்ட சொன்னாரு, வில்லை வைத்துட்டேன், நீ இந்த வில்லை பார்த்துக்கிட்டு, நானும் இந்த வில்லை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்.
இந்த வில் எதுக்கு அடையாளமா இருக்குது? நான் பண்ணின உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறதுன்னு சொல்லாரு. அதே கர்த்தர் தான் சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை திருப்போம். அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நினைவு கூறுறதுக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்கு? நினைவு கூறுறதுக்கு. எதை நினைவு கூறுறதுக்கு? அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்ட சரீரம், எனக்காக அடிக்கப்பட்டது, எனக்காக நொறுக்கப்பட்டது. என் சரீரம் அடிக்கப்படக்கூடாது, என்னுடைய சரீரம் அடிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்ப நினைவு கூறுறதுக்காக என்றென்றைக்கும் நாம் மறந்துடுறோம் பாருங்க. அதனாலதான் என்னென்றைக்கு நினைவு கூறும்படியாவது அதை செய்ய சொன்னார். நம்ம மாசத்துல ஒரு தடவை இதை செய்கிறோம். வெளிப்படையான காரியங்கள் அவ்வளவு கிடையாது பாருங்க. ஆனால் ஞானஸ்தானமும் இந்த இதையும் ரெண்டுத்தையும் வச்சிருக்கிறார். ஏன்னு சொன்னால் நிறைய அர்த்தங்கள் நிறைந்த 2 காரியங்கள் இது. தண்ணீர் ஞானஸ்தானமும் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவது என்பதும் இது ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறது. என்னத்தை நினைவுபடுத்துகிறது? கல்வாரி சிலுவையும், அங்கு சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், அங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவருடைய சரீரம், அதன் விளைவுகள், அதன் மூலமாக ஏற்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு கொண்டு வரப்படுகிற எல்லாம் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. அப்ப தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அந்த வில் எப்பவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மை பார்க்கும்போது யாரை பார்க்கிறாரு? இயேசுவை காண்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. அவர் யாரை பார்க்கிறார்? நாம் இயேசுக்குள் இருக்கிறபடினாலே என்ன பார்க்கிறார்? இயேசுவின் மூலமாக தான் நம்மை காண்கிறார். அவரை பார்த்துட்டு நம்ம பார்க்கும்போது எந்த கோபமும் நம்ம மேல கிடையவே கிடையாது. எல்லா கோபமும் அவர் மேல் வைக்கப்பட்டு விட்டது. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி விட்டார், பாடுகளை பட்டு விட்டார், எல்லாம் செய்து முடித்து விட்டார். இயேசுவை பார்க்கும்போது உடன்படிக்கையை பார்க்கிறார். அதனால வலது பார்சத்திலே உட்கார வைத்திருக்கிறார். வெறும் வில்லு மட்டும் இல்ல, இயேசுவே அங்க வலது பார்சத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்ம பார்க்கிறாரோ அப்ப இயேசுவை அவர் பார்க்கிறார். இயேசுவை பார்த்தோம்னா அவர் ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மைல், அவ்வளவுதான், ஒரு புன்சிரிப்பு. அதுல எல்லாம் விளங்கிடுது. கர்த்தருக்கு இவன் என்னுடையவன், எனக்குள் இருக்கிறவன், ரத்தத்தால் கழுவப்பட்டவன், எனக்கு சொந்தமானவன் என்கிறது அங்கே விளங்கி விடுகிறது. இருக்கீங்களா? அப்ப அப்படித்தான் நம்மை நாம் காண வேண்டும். நம்மை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். பாருங்க, அநேக பேர் இதெல்லாம் எண்ணி பார்க்கிறது கிடையாது. அப்ப 112ஆம் சங்கீதம் வந்து என்னை பற்றிய ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சர், என்னை பற்றி ஒரு சரியான படத்தை அது காண்பிக்கிறது. என்ன படம்? என்ன படம்னா, நான் எப்படிப்பட்டவன்? நான் அவருடைய நினைவிலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறவன். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எப்போதும் நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, இந்த உடன்படிக்கையின் மூலமாக, வாக்குத்தத்தங்கள் மூலமாக நான் அவருக்கு முன்பாக எப்போதும் நினைவிலே வைக்கப்பட்டிருக்கிறேன். அவர் என்னை எப்போதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். என்னை எப்படி பார்க்கிறார்? என்னுடைய சந்ததி பலத்திருக்கும் என்கிற விதத்தில் தான் அவர் என்னை பார்க்கிறார். என்னை எப்படி பார்க்கிறார்? ஐஸ்வர்யம் ஆஸ்தியும் நீதிமான்களின் வீட்டிலே தங்கும் என்கிற விதத்தில் தான் பார்க்கிறார். என்னை எப்படி பார்க்கிறார்? அவன் பயப்படாதிருப்பான் என்றுதான் என்ன அவர் பார்க்கிறார். என்னை எப்படி பார்க்கிறார்? அவன் அசைக்கப்படாதிருப்பான் என்றுதான் பார்க்கிறார். அவனுடைய இருதயம் அவருடைய வார்த்தையில உறுதியா இருக்கிறது என்பதுதான் அவர் பார்க்கிறார். அவர் அப்படிதான் பார்க்கிறார். பாருங்க நம்மள. அப்ப நானும் அப்படி பார்க்க வேண்டும். நான் என்ன பண்ண வேண்டும்? இதுதான் என்னுடைய பெர்ஃபெக்ட் பிக்சர். ஐஸ்வர்யம் ஆஸ்தியம் என்னுடைய வீட்டிலே நிலைத்திருக்கும், என்னுடைய சந்ததி பலத்திருக்கும், நான் அசைக்கப்படாதிருப்பேன், நான் பயப்படாதிருப்பேன், துர்ச்செய்தியை கேட்டு என்னுடைய உள்ளம் கலங்காது, என்னுடைய உள்ளம் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால் அது இருதயம் கர்த்தரிலே திடமனதாய் இருக்கும். பாருங்க, இதைத்தான் பார்க்க வேண்டும். இதுதான் உடன்படிக்கை. இதுதான் என்னை குறித்த பெர்ஃபெக்ட் பிக்சர். இந்த பிக்சர் உள்ளத்திலே பதிய வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் அது பதிய வேண்டும். கர்த்தருடைய உள்ளத்தில் அது பதிஞ்சிருச்சு. கர்த்தர் எப்போதும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வில் எப்போதும் அங்கேயே இருக்குது. இயேசு அங்கேயே இருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எப்போதும் அவர் முன்னாடியே இருக்கிறது. கர்த்தர் அதையே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படியே தான் நம்மை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் எப்படி எதை எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? என்ன எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது? என்ன காரியங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிறது? எப்படிப்பட்ட எண்ணங்களால் அல்லது எப்படிப்பட்ட சிந்தனைகளால் உங்களுடைய இருதயம் நிறைந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானவர், வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததா, எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததா, மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்தென்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. உம்மை நம்புவோர் பயமில்லையே, உம்மை தேடுவோர் குறையில்லையே. உம்மை நம்புவோர் பயமில்லையே, உம்மை தேடுவோர் குறையில்லையே. பயமில்லை, குறைவில்லை. ஏனென்றால் இயேசு இருக்கிறார், இயேசு இருக்கிறார்.